பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலையா இது? பரவாயில்லையே, இதெல்லாம் இருக்கு. இது காய வச்சு இலையா இது பண்ணி தான். ஓ, இந்த காஞ்சி பிரிஞ்சி இலையா? பிரிஞ்சி இலை. இது தக்காளி, நாட்டு தக்காளி. அழகா இருக்கு. நாட்டு தக்காளி. அது கற்பூரவள்ளி. அப்புறம் இது வந்து கொய்யா இலை. கொய்யா. இது வந்து சாமந்தி, வயலட் பர்பிள் கலர் சாமந்தி, பர்பிள் கலர். அப்புறம் எல்லோ செம்பருத்தி. செம்பருத்தியில் எல்லோ செம்பருத்தி. இது பிங்க் செம்பருத்தி. பிங்க் செம்பருத்தி. ஆமாம், நம்ம மேக்ஸிமம் சென்னையில் ரெட்டு தான் பார்த்துருப்போம். இது வந்து எல்லோவும் இதெல்லாம் வந்து எல்லோ தான் பார்க்குறேன் நானே. நல்லாயிருக்கு. இது வந்து ஆரஞ்சு. ஆரஞ்சு செம்பருத்தியா? ஆரஞ்சு. ஆமாம், ஆரஞ்சு பூத்து இருந்தது, அதை பறிச்சிட்டாங்க. அப்புறம் இது ரோஸ், பிங்க் ரோஸ். பிங்க் ரோஸ். இது வந்து எல்லோ போட்டு எல்லோ ரோஸு. இது இந்த பட்டர் ரோஸ். பட்டர் குட்டி குட்டியாக இருக்கு. ஆமாம். இது வந்து ஏதோ இது செடி. இது இந்த இது என்ன தெரியுமா? இது வந்து அந்த சிவலிங்க பூ சொல்லுவாங்க. அது என்ன சொல்ல, பாரிஜாதமா? அது என்ன பேர் சொல்லுவாங்க? நாகலிங்கம் ஏதோ ஒரு பூ. இது வந்து நாகலிங்கம். இது ரோஸ், பட்டர் ரோஸ். பட்டர் ரோஸ் ரெட்டு. இது ஆரஞ்சு ரோஸு. இது கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் செடி. இதுவும் கத்திரிக்காய். இது கத்திரிக்காய். இது காலிஃப்ளவர். இது வந்து பட்டர் ரோஸ்லேயே இந்த இது ஒரு கலர் எல்லோவும் ரெட்டும் கலந்தது. பூ ரொம்ப அழகாக, எல்லோவும் ரெட்டும் கலந்தது. இது கத்திரி செடி, வயலட் கலர். இது காலிஃப்ளவர். இது காலிஃப்ளவர்லாம் நல்லா வரும்ல இந்த கிளைமேட்டுக்கு, கோயம்புத்தூர் கிளைமேட்டுக்கு. இது ரோஸ், எல்லோ ரோஸ் போட்டு. இது இது வந்து மஞ்சளா இஞ்சியான்னு தெரில, கேட்கணும். இஞ்சியா மஞ்சள் பூடு எடுத்தோம்னா வேரோடு. ஆமாம் ஆமாம். இது ஒரு ரோஸ் தான் இருக்கும். அழகாக இருக்குது இந்த ரோஸு, பிங்க் ரோஸ். அப்புறம் இது வயலட் கத்திரிக்காய் காமி. கத்திரிக்காய் அழகாக இருக்குது. கத்திரி. இது ஒயிட் ரோஸ். இது கறிவேப்பிலை. பாரு என்ன இது கத்திரி செடி, வயலட் கத்திரி. இது ஆரஞ்சு ரோஸ். அப்புறம் இது சாமந்தி, ரெட் சாமந்தி, எல்லோ ஒயிட் சாமந்தி. இது ரோஸ். இது ரோஸா? இது ஆமாம், ரோஸ் துளுத்து வர அழகாக இருக்குல்ல. இது ரெட் ரோஸ், பெங்களூர் ரோஸ். இதெல்லாம் கத்திரி. இதெல்லாம் கத்திரி. இதுவும் ரோஸ் தான். ரோஸ். இது வந்து எல்லோ ரோஸ். இது கத்திரி. இது வந்து கீழாநெல்லி. இந்த ஜாண்டிஸ்க்கெலாம் இது நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது. சீரகம் இதெல்லாம் வச்சு அரைச்சி வெறும் வயிற்றுல போட்ட மோரை குடிச்சோம்னா நல்லா ஜாண்டிஸ்க்கெலாம் நல்லா க்யூர் ஆகும். ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். க்யூர் ஆகும். இது வந்து நித்தி மல்லி. அது பிங்க் ரோஸ். ஆமாம், இங்கே ரோஸ் ஒன்று இருக்குது. குல்கந்து தயாரிக்கிறதுக்கு அந்த. ஓ, இந்த இதில் தான் குல்கந்தா? நாட்டு ரோஸ், பிங்க் ரோஸ். வெத்தலை கொடி. வெத்தலை என்ன படர்ந்து இருக்கு பாரு. நாட்டு வெத்தலை. புதினா. நாட்டு வெத்தலையா? ஆமாம், புதினாவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக. ரெட்டு குச்சி மிளகா. ஓ, ரெட்டு குச்சி மிளகா. அப்புறம் இதெல்லாம் சுதாவுக்கு துணி குத்தா கொடு. இதுவும் பிரிஞ்சி இலை தான். பிரிஞ்சி இலை சாதாரணமாக இதை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. பிரிஞ்சி இலை இதெல்லாம் எல்லோ. எனக்கு தெரிஞ்சு இது பிரிஞ்சி இலையா ரம்ப இலையான்னு கூட சொல்லுவாங்க. கன்னியாகுமரி இதெல்லாம் சேர்ந்தது. நல்ல வாசனையாக, நல்ல வாசனையாக வந்து காலிஃப்ளவர். இது வந்து ரோஸ். அரும்பு இப்போ தான் வச்சுருக்கு. என்ன கலரு? ஒயிட் முல்லை. இது என்ன செடின்னு தெரில, ஆனால் ரோஸ் செடி மாதிரியே இருக்குது. அது எதுவும் வித்தியாசமாக இருக்குது. சாமந்தி. இது ஒயிட் சாமந்தி. இது ஒரு ரோஸ். அப்புறம் இது வெள்ளை வெத்தலை, கம்மார வெத்தலைன்னு சொல்லுவாங்க. இது கத்திரி செடி. இது அப்புறம் எல்லோ ரோஸ். இது சாமந்தி. இது திராட்சை செடி. பழம். என்ன பழம் வருமா? பழம் வருமா? டிசம்பர் கலர்ல பூ பூத்து அது அப்படியே பெரிய. டிசம்பர் கலர்ல பூ பூத்து பழம் வருமா? பேஷன் ஃப்ரூட்டா? இது யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பேஷன் எங்களுக்கு தெரியல.